எனக்கு பிடிக்கும். ஹாய் ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்ன ராயல் பெயின் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் பெயின் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ளே போயிடலாம். குட்டியில் வரிசை அதை பார்த்துக்கிட்டே அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷங்க அப்புறம் நான் அவளை பார்க்குறேன். இந்த தருணத்தை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. நான் ஸ்டன் ஆகி போய் அவளையே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வைட் வாய்ஸ் என்ன திரும்ப சொல்லுது, அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அதான் இருக்கு. அங்கே இருந்த இடம் பொருள் ஏவலை அறிஞ்சு ரெண்டு பேரும் அந்த தருணத்தை எங்களோட புண்ணையால வெளிப்படுத்திக்கணும். அவளை பார்த்து ஸ்மைல் பண்ண, அவள் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணான். பிரிக் இளவரசியை பார்த்த உடனே அந்த இடத்துல அவள் முன்னாடி மண்டி போட்டா. அது என்ன வெளிப்படுத்துதுன்னா, ஒரு விசுவாசி, அப்படி இல்லைன்னா ஒரு சிறந்த தோழிக்கான அர்த்தம் அது. அனின்னு அவங்க அம்மா பார்த்த உடனே அனின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவ்வளோ அம்மான்னு கூப்பிட்டாளா அனின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வந்து ஹக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, அம்மா பொண்ணுக்கு நடுவில் பாச போராட்டமா. அடுத்ததா நான் என் சித்தி நானும் ஒன்று உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ பிரிக் வந்து டீ வச்சுட்டு என் பக்கத்துலேயே உட்காந்தா. பிரின்சஸ் அனின் அவங்க அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. பர்மனெண்ட்டா அவன் அங்கேருந்து இன்னும் வரல. ரொம்ப சந்தோஷப்படாத, அப்புறம் கஷ்டமாயிரும் பிரிக். அதாவது ஒன்றும் இல்லை, படித்து முடிச்சுட்டுன்னு வரல, அங்கே அண்ணாவோட என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண தான் வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் அவள் திரும்ப போகும்போது வருத்தப்படாத பிரிக்குன்னு சொல்லி பிரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என் சித்திக்கிட்ட, இளவரசி அப்போ கொஞ்ச நாள் தான் இங்கே அவங்க தங்குவாங்களான்னு கேட்டேன். செமஸ்டர் ஹாலிடேஸில் இங்கே வந்திருக்கா, எப்போ ரீஓப்பன் ஆகுதோ அதுக்கு முன்னாடி கிளம்பிடுவான்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, என்ன ஒரு கோயின்சிடென்ஸில் வரிசி, அவங்க அண்ணாவோட வெட்டிங் அப்போ தான் அவரோட ஹாலிடேஸும் வருது. தன்னோட கல்யாணத்தில் தன் தங்கச்சியும் கலந்துக்கிட்டதுக்காக ஒரு செமஸ்டர் லீவ் டேஸில் இவர் வெட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அது கேட்டடா தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு இளவரசியோ அனினை அவர் தங்கச்சியா மட்டும் பார்க்கல, அவரோட பொண்ணாவும் பார்க்குறாரு. அடுத்ததான் இளவரசி அவங்க 2 அண்ணாக்களோட அவரோட பைன் பிளேஸ், அதாவது அவள் வீட்டுக்குள்ளே போனா இவன் மேலே போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அவங்க 2 அண்ணான்னு கிளே நின்று இவளுக்கு பிடிக்குமா என்ன இதுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க. இங்கே வந்த உடனே, என்ன உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ டிசைன் பண்ணல அதே மாதிரி தான் கட்டியிருக்கோம், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம அணினோ, அண்ணா நான் எப்படி டிசைன் பண்ணனோ அதே மாதிரி கட்டியிருக்கீங்க, என்னால் நம்பவே முடியல, நீங்கள் தான் அதை கட்டினீங்களான்னு. இப்போ என்னோட பைம் டைஸ் அவங்க எல்லாம் கொத்தனார் கட்டியிருப்பாங்களோ, ரொம்ப பழைய காமெடியில் கண்டுக்காதீங்க. இப்போ சின்னவோ உண்மையை சொல்லுனா, உன் பெரிய அண்ணா வேலை செய்யறாரையும் நைட்டு பகலாக வேலை செய்ய சொல்லி பயங்கர ப்ரெஷர் பண்ணி இதை கட்டினாரு. யாரையும் தூங்க விடலை, சாப்பிட விடலை, ஏன் சுச்சா காக்கா கூட போக விடல, இவரோட மேரேஜ் ஒர்க்கை கூட பண்ணாம உன்னோட வீட்டை கட்டி முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனின்னு அவங்க அண்ணன் கிட்ட, நான் அப்படியா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு சின்னண்ணா, ஆமா இந்த பைன் பிளேஸ் தான் நீ வீட்டுக்கு வரதுக்கான ரிட்டர்ன் டிக்கெட், அப்புறம் எப்படி இவர் அது பத்திரமா பார்த்துக்காம இருப்பாருன்னு. நம்ம அப்பா எப்பவுமே நீ அவளுக்கு அண்ணனா இல்லை அப்பாவன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னாரா. அப்போ அனின் அவங்க அண்ணனை பிடிச்சி தேங்க்யூப்பா அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரா. இல்லைடா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அனினுக்கும் அவங்க அண்ணன்களுக்கும் உள்ளான பாண்டிங்க சூப்பராக கட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்க அண்ணாவோ பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் அண்ணா. இல்லை பேட்மிக்கா அனின் அவங்க அண்ணாவோட வெட்டிங் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பிரின்ஸ் அனுன்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்கிட்ட, அப்புறம் எப்படி இளவரசி அலிசாவுக்கு தெரியாம போச்சு இது. அதுக்கு இளவரசி பேட்மிக்காவோ, அவங்க பசங்க தான் இதை சீக்கிரட்டா அவங்ககிட்ட மறைச்சிட்டாங்க, அவங்களுக்கு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போல. அப்ப அதே டைம்ல பிரிக்கோ, இதுதான் வெஸ்டர்ன் சைட்ல சொல்லுவாங்களே, சப்பாளி தானே இளவரசின்னா. பிரிக் என்ன சப்பாளி குப்பாளி, ஓ சர்ப்ரைஸா பிரிக், சவால் இல்லை சர்ப்ரைஸ் பிரிக். அப்புறம் சர்ப்ரைஸ் எப்படி சொல்லி தரணுன்னு பிரின்சஸ் பேட்மிக்கா நம்ம பிரிக்கு சொன்னால. அப்புறம் பிரிக்கோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்ன உடனே, நல்லா சொல்றீங்கன்னாங்க. அதுக்கு நம்ம பிரிக்கோ, என்னோட இளவரசி எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துருக்காங்க இளவரசி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு விசுவாசமான வேலைக்காரி இல்லை ஃப்ரெண்டு இல்லை எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம். அப்போ கோய் வந்து பிரின்சஸ் அனின் உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்டாங்கன்னு சொன்னா. அப்போ எனக்கு பிரின்சஸ் பார்க்க போகிறேன்னு ஹாப்பியாச்சு. அதுக்கப்புறம் பிரின்சஸ் பேட்மிக்காவை பார்க்க வந்தாங்களா. அப்போ அவங்க பிரின்சஸ் பேட்மிக்காவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என் கண்ணுடைய சித்தி இருக்கான்றதே மறந்து நான் அனினே பார்த்துட்டு இருந்தேன். அனின் பிரின்சஸ் பேட்மிக்கா கிட்ட, இது இங்கிலாந்துலேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வேணுந்திருக்கேன் இளவரசி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு பேட்மிக்காவோ, எனக்கா இதை யோசிச்சு வேணுந்திருக்கீங்களே, தேங்க்யூ இளவரசி அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நம்ம அனினோ, நீங்கள் வெல்கம் பண்ணீங்கல்ல, அங்கே உங்ககிட்டலாம் பேசணும்னு நினச்சேன், எங்கே என் அம்மா என்னை விடவே இல்லை, ஏன் பின்னு கூப்பிடிக்க கூட ஒரு ஹாய் கூட சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்பிரிக்கோ, இளவரசி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்களே அதுவே போதுன்ற மாதிரி சொன்னா. இப்போ பிரின்சஸ் பேட்மிக்கா பார்த்துட்டு, பரவாயில்ல இளவரசி, உங்கள் அம்மா தான் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, கண்டிப்பாக உங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, உங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க.
அப்ப நம்ம குட்டி இளவரசியோ லேடி பின்னையும் பிரிக்கையும் என்னோட ரூமுக்கு வைன் பிளேஸ் கூட்டு போட்டுமான்னு கேட்டா. பேட்மிகா ஓகேன்னு சொல்றதுக்குள்ள பிரிக்கோ கண்டிப்பா இளவரசி அப்படின்னு கத்தனாளா. உடனே பேட்மிகா பார்த்த உடனே சாரி இளவரசி மன்னிச்சிருக்கன்ற மாதிரி தலை குனிஞ்சா. அப்புறம் பிரின்சஸ் பேட்மிகாவோ என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க, நீங்களே அவகிட்ட கேட்கலாமேன்னு பிரின்சஸ் பேட்மிகாவோ என்னை பார்த்தாங்க. பார்த்தவங்க என்கிட்ட நீயும் போகணுமான்னு கேட்டாங்க. நானும் போறேன்னு சொல்லி நானும் பிரிக்கோ மாற்றி பதில் சொல்லிட்டு இருந்தோம். பிரின்சஸ் அனின் கொஞ்ச நேரம் பிரிக்க என் கூட விட்டு போங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்ச உடனே நானே அலமிச்சு வைக்கிறேன். அது கேட்ட இளவரசியோ கண்டிப்பா இளவரசின்னா. அதுக்கப்புறம் இளவரசி அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போய் பின் உனக்காக நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்கார்ஃப், இதை பார்க்க அழகா இருக்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. ஆனா அதை எதையுமே கவனிக்காம நான் அவளையே வச்சுக்கணும் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரீஸ் ஆகி போய் அவளையே பார்த்துட்டு இருந்தா. பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டா. பின் லோட்டஸ் பிளேஸ்ல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன் என்னை யாரோ ஒருத்தர் மாதிரி பார்க்குற, என்னாச்சுன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அதுவா உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, அனி என்னோட மெமரிஸ்ல ஒரு குழந்தை பிள்ளையா தான் இருக்கா. பட் திடீர்னு கண்ணு முடி ஒரு அழகான பொண்ணு வந்து நின்னா. என் கண்ணு முடி அழகான பொண்ணா வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட மெமரிஸ்ல அந்த சின்ன பொண்ணு இருக்க மாட்டால அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அனினோ ஆமா அப்படிதான் எனக்கு புரியுதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் கிட்ட உங்களை கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேட்டேன். இல்ல, அந்த சின்ன பொண்ணை அவங்க கிட்ட பிரிச்சிட்டான்ல, அதனால என்ன மன்னிச்சிருந்தா. நான் கிட்ட அப்படி சொல்லாதீங்க, நானும் உங்க ஞாபகத்துல இருக்கிற சின்ன பொண்ணா பல்லல, அப்படி சொல்லாதீங்கன்னு. அப்ப அவன் என்கிட்ட உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தல, அப்போ எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, திரும்பவும் பார்த்த உடனே உன்னை ஹக் பண்ண போல இருந்துச்சுன்னு சொன்னா. அப்ப நான் அவளை அனின்னு கூப்பிட்டேன். அந்த லெட்டர்லாம் எதிர்ந்து குட்டி பின்னா இல்லை லேடி பின்னா இல்லை, என் முன்னாடி இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கால இந்த லேடியா, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோடனே எந்த வேலைன்னு கேட்டேன். என்ன வேலைன்னு சொல்கிறதுக்குள்ள அங்கே ஏதோ சத்தம் கிடைச்ச. ஏய் பிரிக் தானதுன்னு அவள் கதைக்கு பிடிந்து ஒட்டி கேட்டு இருந்தாளா. அதை பார்த்து இவ்வளோ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் ஓட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டியா, நீ ஏன் என்ன உள்ள வரலன்னு கேட்டா. நான் உள்ள வரட்டுமான்னு பிரிக் கேட்டாளா. அதுக்கு அனினோ நீ ஆல்ரெடி வந்துட்ட, அப்புறம் என்ன பெர்மிஷன் உள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டா. மை பிரின்சஸ் ஐ மிஸ்ன்னு சொல்லி பிரிக் வந்து ஹக் பண்ணாளா. ஐயோ அங்கே பாருங்களா பின்னுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு. பிரிக் கூட அவளை ஹக் பண்ணக்கூடாது, அப்போ நீங்கள் பண்ணியிருக்கணும். மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. அவர் ரொம்ப டைட்டா அனினை ஹக் பண்ணாளா. அப்போ பிரின்சஸ் அனினோ ஃபர்ஸ்ட் என்ன விடுடி, மூச்சே விட முடியல, என்னை விடுன்னு சொல்லணுன்னே அவளை விட்டு வளர்னா. மன்னிச்சிருங்க இளவரசின்னா. இளவரசியை நீங்கள் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே டல்லாகி போச்சு, நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னாளா. அதுக்கு அனினோ எனக்கும் அப்படிதான் போச்சு, லைஃப் ரொம்ப தனிமையா இருந்தது, அது மட்டும் இல்லாம அங்க எனக்கு சைட்ல யாருமே இல்லை. ஆனா இளவரசி எனக்கு பயமே என்ன தெரியுமா, உங்களுக்கு லாயலா நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க. அங்க பாருங்களா லேட்டி பின்னு விட்டா 2 பேரும் வெளுத்துருவா போல இருக்கு. நீ சொல்றது கரெக்டா பிரிக், எனக்காக நீ மட்டும்தான் இருக்கு. சரி நீ சொல்லு, என்ன உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டா. அங்க பாருங்களேன் பின்னோட முகத்தை. அடியாய் இங்க நான் ஒருத்தி இருக்கண்டி, ஒண்ணு மட்டுமே நினைச்சு உனக்காகவே ஏங்கி போய் இருக்கண்டி, என்னையே கொஞ்சம் பாராண்டி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. இதுவாங்க மைண்டஸ் வேணாம், உங்க கதைக்குள்ள போவோம். உண்மையாலமான்னு கேட்டா. அதுக்கு பிரிக்கோ ஆமா இளவரசி எனக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்துச்சு, ஆனா அதை பத்தி யோசனை எனக்கு தேவையில்ல. இந்த ஆம்பளைங்களா ரொம்ப கடுப்பேத்துறாங்க இளவரசின்னு சொன்னா. அதுக்கு அனினோ நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படி 2 பேரும் சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என்னை தனியாக விட்டுட்டு அவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் என் மைண்டுக்குள்ள இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இங்கே எதுக்கு நம்ம இருக்கணும்ன்ட்டு. இப்போ நீ பிரின்சஸ் அனினை டேக் கேர் பண்ணிக்கோ, உங்கள் பெட்ரூமை அவளுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் எழுந்து உங்கள் பெட்ரூம் போனேன். இளவரசி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி அவள் கையே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. இது உனக்காக தான் சொல்லி ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா எடுத்து கொடுத்துட்டு இது எங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நான் போய் லேடி பின் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் லேடி பின் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னை பார்க்கறதுக்காக பெட்ரூம் வந்தா. ரொம்ப அமைதியா பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேனா. அப்போ என் முகத்தை பார்த்துட்டு பிரின்சஸோ என்னாச்சு, ஏன் பார்க்க நீ இப்படி இருக்க, பிரிக் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாளான்னு கேட்டா. அந்த மலர்ந்த இளவரசி அது அவ்வளோலாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு இளவரசியோ நீ இப்படி இருந்து பார்க்கும்போது எனக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு அவன் ஸ்மைலை பார்க்கணும் போல இருக்கு, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பேன்னு சொன்னா. அப்ப நான் கிட்ட அதான் பிரிக்கும் ஒருக்கா சிரிச்சால ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போல அப்படின்னு சொன்னேன்னா. அப்போதான் பிரின்சஸ் அனினுக்கு புரிஞ்சுது. ஓ அதுதான் உன்னை அப்செட் பண்ணிடுச்சா, பயப்பிள்ளைக்கு போகிறோம் அவன் பொங்கிருச்சு. சொன்ன உடனே நான் இங்கேருந்து போனேனா. அப்போ டக்குன்னு அனினை என் கைப்பிடிச்சி நான் பிரிக்கை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட எனக்கு கேட்டுச்சு, ஆல்ரெடி இதை நிறைய டைம் சொல்லிட்டீங்கன்னு, நான் பிரிக்க மிஸ் பண்ணதான் ஒன்லி ஃப்ரெண்டா, பட் நீன்னு சொல்லிட்டு அவ கையெடுத்து என் கணத்துல வச்சு பட் நீ அப்படி இல்லடி, நீ அதுக்கும் மேலன்னு சொன்ன உடனே
நான் ரொம்ப நர்வஸ் ஆனேன். நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அது சொல்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு புரியலையேன்னு கேட்டேன். அதுக்கு அவன், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த நாட்களில் இரவும் பகலுமா உன் கடிதத்துக்கு காத்திருந்தேன். அந்த ஃபீல் ரொம்ப லாங்காகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்கும். பட் என்னால் அந்த லெட்டரில் கொஞ்சமாக தான் ரீட் பண்ண முடிச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா நாளும் உன் லெட்டருக்காக காத்திருப்பேன். அப்போல்லாம் நான் என்கிட்ட என்ன கேட்பேன்னா, தூங்கி எழுந்திரிச்சா சரி, நைட்டு தூங்க போனாலும் சரி, எல்லா நேரத்துலையும் யாரோ ஒருத்தருக்காக என் மனசு ஏங்கி தவிக்குது. இது இப்போவும் அஃபெக்ஷன் தான் சொல்லணுமா? என்னால் இன்னமும் இது என்னன்னு சொல்ல முடியல. பட் இது அஃபெக்ஷனை விட ஒரு படி மேலே. இந்த ஆசை என்ன ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னா அப்போ நான் அவகிட்ட, இப்போ என் மைண்டஸ் என்ன தெரியுமா, ஃப்ரெண்ட் சொல்லும் போது பின் சொல்லும் போது நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தான் அது புரியல அப்படின்னு தான் இருக்கும் போல. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ எதுவே எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுற, பட் என்னால் அதை முழுசாக புரிஞ்சிக்க முடியலன்னு. அதுக்கு அனினி என்கிட்ட, இதுக்கு அர்த்தம் உனக்கு இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம், பட் ஒரு நாள் சொன்னல இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உனக்கு நான் புரிய வைப்பேன். பா என்னமா அந்த சீனை நடிச்சிருக்காங்க. கண்ணாலே காதலிக்கிறீங்களே, உடல்கள் தொட்டு இதழ்கள் பரிமாறி எச்சிலை சுவைக்கும் காமத்தை விட கண்ணால் ஒரு இணையும் காதலே பெரிதடி. கண்ணாலே காதலிக்கிறாங்களே, எனக்கு தெரிஞ்சு இதாங்க பெஸ்ட் இன்டிமேட் சீனு. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நீங்கள் பின்னுக்காக ஏங்கி தவிக்கிறத அவங்க உண்மையிலே புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு பயமாக இருக்கல வரிசி. ஒரு வேளை நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு நினைப்பாங்களோன்னா. அதை கேட்டேன் நீ என்ன நினைக்கிற, இதெல்லாம் சொல்லி அவளை பயமுறுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? அதுக்கு பிடிக்கோ எனக்கு தெரியல இளவரசி, பட் என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்படி சொன்னா நான் என்ன நினைப்பேனா, இதுக்கு ரைட்ஸ் அவளுக்குள்ள நினைப்பேன் அப்படின்னு சொன்னப்போ பிரிக் என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாளா. அதுக்கு பிடிக்கோ இளவரசி நான் மன்னிச்சிருக்கேன், நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ தானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம்லன்னு கேட்குற மாதிரி சொன்னான். அதுக்கு அணினோ, எனக்கு நிறைய டைம்லாம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். அப்புறம் அனின் பிரிக்கியே ஒரு கோவமாக ஒரு பாறை பார்த்து, என்ன கிமரல் படி எதுவும் பண்ணுதே பிரிக் அப்படின்னு கூட்டனே, சொல்லுங்க அண்ணா. பிரிக் இங்கே வா, அந்த பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. இவளும் பக்கத்தில் போய் உட்காந்தா, இதெல்லாத்தையும் உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட அதிகமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ சொல்கிறா அப்படிங்கிற பார்த்துட்டு ஒரு பைட் எடுத்து வாயில் வச்சா. என்ன ஸ்நாக்ஸ்லாம் தரீங்க, என்ன வேணும் உங்களுக்காக, நான் என்ன பண்ணிட்டேன் இளவரசின்னு கேட்டா. கிளவராக பேசுறியே, எப்போதுலேருந்து இப்படி பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டோடனே இளவரசி, சரி சொல்லு, அந்த பூவை சுற்றி எத்தனை தேனீக்கள் பறந்துக்கிட்டு இருக்குன்னு மொத்தத்தையும் அடித்து நசுக்கி தூக்கி போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாளா. அதுக்கு பிரிக்கோ, நிறையா இருக்கு இளவரசி. ஃபர்ஸ்ட் டே அவள் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்டு தண்ணிட்டு, ஓ ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதோட முடியல இளவரசி. என்னது அதோட முடியலையான்னு கேட்டா. அப்புறம் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு சன்னியோட அண்ணா கெவின், யூனிவர்சிட்டின்னு எல்லா நாளும் அவள் தான் கூப்பிட்டு வந்து வீட்டில் விடுவார். பட் ஆனால் அவனுக்கு வீட்டுக்குள்ளே வரதுக்குலாம் தைரியம் கிடையாது. பிரின்சஸ் பேட்மிக்கானா அவனுக்கு ரொம்ப பயம், சொல்லலாம் வரமாட்டான். அப்புறம் யூனிவர்சிட்டியில் நிறைய பசங்க ரெடி பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் சன்னிக்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இவங்கெல்லாம் பேஸ்ட்டு. உங்களுக்கு நம்பர் 1 எனிமினா மாஸ்டர் குயா கேட் கன்குயா தான். இவர் உங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு. அப்புறம் பிரின்ஸ் கயாட்டோட சன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரின்சஸ் பேட்மிக்கா இருக்காங்கள, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட. இவங்க 2 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதே லேடி பின்னுக்காக தான். ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி லேடி பின்னு பார்க்க வந்துடுவாருன்னு சொல்லி முடிச்சா. அது கேட்ட எவ்வளோ அவர் ரொம்ப ஹாட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு குறிப்பாக போர்டில் அடித்தா. அது கேட்ட பிரிக் ஸோ ஹாட், அதுக்கு அர்த்தம் பாப்பூர் இளவரசின்னு கேட்டா. நீ ரொம்ப புத்திசாலின்னா குயா கேட்டால தான் நான் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தேன். பா இன்னும் ஒரு எய்மு கன் பாயிண்டில் போய் மெயினில் அடிக்குதுப்பா. ஆமாம் இளவரசி, நீங்கள் கவலைப்பட்டே ஆகணும். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டு, ஹேண்ட்ஸம். அது மட்டும் இல்லாமல் இளவரச குடும்பத்துலேருந்து வந்தவர், எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லவராக நடந்துக்கிறார், ரொம்ப நல்லா படித்தவர், எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசுகிறார் இளவரசின்னா. எரியிற தீர எண்ணெய் ஊத்துறாளே கையில் வச்சது டைட்டாக பிடிச்சிட்டு பிரிக், இப்போ நீ யார் சைடு தான் கேட்டா. நான் எப்போவுமே உங்கள் சைடு தான் இளவரசின்னா. அப்போ சொல்லு இந்த பிரின்ஸா இல்லை அந்த பிரின்சஸா யார் ஹையர் ரேங்க்னு கேட்டா. அதுக்கு பிரிக்கோ, பிரின்சஸ் தான் இளவரசி. அப்போ என்னை விட அவன் நல்லா படித்தவனான்னு கேட்டா. இல்லை இளவரசி, எங்கள் 2 பேருக்குள்ள நான் பிரிட்டியா அவன் பிரிட்டியான்னு கேட்டா. இளவரசி, வாழ்க்கையில் உங்களை விட அழகா நான் யாரையும் பார்த்ததில்ல. அதை அப்போ ஏன் முன்னாடி அவனுக்கு இன்னொரு டைம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்காதன்னா. அதை கேட்ட பிரிக்கோ அந்த கூர்மையான ஆணையை பார்த்துட்டு, கண்டிப்பாக இளவரசி சொல்ல மாட்டேன். ஏய் இதுக்கு பேர் என்னவோ தான், யாராவது சொல்லுங்க, மறந்து போச்சு. பட் இந்த முறை லேடி பின்னு பிரிஞ்சிருக்கிறது அவன் மேலே நான் வச்சிருக்க உண்மையான அன்பு உணர், என் மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கானே எனக்கு இன்னும் தெரிலன்னு சொன்னான். அதை கேட்ட பிரிக்கோ, ஆமாம் இளவரசி,
கண்டிப்பாக இந்த டைம் நான் கூட இன்னும் க்ளோஸ் ஆக போகிறேன். அப்புறம் அவளோட ஹார்ட்டை நான் சீக்கிரமாகவே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் பண்ணான். அது கரெக்டாக பாயிண்டில் போய் அடிச்சுது. இப்போ அங்கேருந்து என்கிட்ட வாங்க, இது என்ன ஃபீல்னு எனக்கு சொல்ல தெரியல. நானே சொன்னது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஜஸ்ட் அஃபெக்ஷன் ரெடி. உன் மேலே இருக்கிற ஆசை என்னை சாகடிக்குது. அதையே தான் எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தது. ஹே பின், உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி என் கணத்தை நானே கேட்டுக்கிட்டேன். இப்போ கரெக்டாக என் சேர்த்தே, ஹே பின் என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ ஓகேவான்னு கேட்டாங்க. ஆமா இளவரசி. என்ன ஆமா இளவரசி, நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஆமா இளவரசி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இப்போல்லாம் நீ லோட்டஸ் பிளேஸில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்ற, எனக்காக சில விஷயத்தில் நீ பார்த்துப்பியான்னு கேட்டாங்க. நான் கிட்ட அது என்ன இளவரசின்னு கேட்டேனா, இனிமேல் நீ லோட்டஸ் பிளேஸில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், எனக்காக நீ உன்னை டேக் கேர் பண்ணிப்பியான்னு கேட்டாங்க. நான் கிட்ட என்ன இளவரசின்னு கேட்டேனா, அப்போது நம்ம குட்டி இளவரசி பேட்மிக்கா கிட்ட நான் ரொம்ப நாள் வெளியில் இருந்ததில் நீங்கள் சமைச்சு கொடுக்குற ஃபுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கு இளவரசி பேட்மிக்காவோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரின்சஸ், நானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. வேண்டாம் இளவரசி, இல்லை இளவரசி, எல்லா நாளும் உங்களை எனக்கு குக் பண்ண சொல்லி உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. பாசிபிள்னா இது கண்டிப்பாக நடக்கும்னா லேடி பின் எனக்காக எல்லா நாளும் சமைச்சு கொண்டு வரட்டும். அவளோட சமையலும் உங்களை மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக நான் கூட லேடி பின் கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பின் சொல்லி. இப்போ என் மைண்ட் வைஸ் அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாக தாயா இருக்குது அப்படின்னு நம்ம இளவரசியோட மைண்ட் வைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் இளவரசி. பயவில் என்ன அவளோட தங்க வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பிளான் போட்டிருக்கு பாருங்க. பின், நான் அவங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறேன். பிரின்சஸ் ஹனினை எனக்காக நீ பார்த்துக்கோ, அவள் என்ன கேட்குறாங்களோ அதை நீ கொடு. அப்போ லேடி பின்னோட மைண்ட் வைஸ் அவள் என்னையே கேட்குறா சித்தி, கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை சமைச்சு கொடு, இதுக்கப்புறம் அவளை அவங்க கையில் ஒப்படைக்கிறேன். லேடி பின், நீ இதை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட இளவரசி கண்டிப்பாக இதை நானே தான் பண்ணி ஆகணுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக நீ தான் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் லேடி பின், ஏன் இது உனக்கு பண்ண ஆசை இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நின்றுதானா. அப்போ அவங்க ஏன் என்னாச்சுன்னு கேட்டாங்க. என்னாச்சு, ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இல்லை இளவரசி, நானும் என்ன பண்ணுறது தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன். இப்போ எங்கே இருந்து அண்ணிக்கிட்ட போங்க பிரிக்க அவளை பார்த்து, ஓ நீங்கள் ரொம்ப கன்னிங், ஓப்ஸ் அதுக்கு அர்த்தம் பயங்கர கிளவர் இளவரசி, இது செம்ம ஐடியா இளவரசி, உங்கள் ரைட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அணின்னு அவகிட்ட, இதுக்கப்புறம் எல்லா நாளும் நான் லேடி பின்னோட தான் இருப்பேன், என் மேலே அவள் காதோல் விழுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா. அப்படியே இளவரசி, இளவரசி யாரோ வராங்கன்னா அனினோ நான் தான் வருவேன்னு வெயிட் பண்ணா. பட் அங்கே வந்தது சர்வன்ஸ் தான். சர்வன்ஸ் கிட்ட ஃபுட் கொடுத்து சென்ட் பண்ணேன். அனின் கோய்கிட்ட எங்கே பின்னு கேட்டா. அதுக்கு அவ, இளவரசி அவங்க கிச்சனில் இருக்காங்கண்ணா, ஏன் என்ன பார்க்க வரலன்னு கேட்டாளா. கோய் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்தா. அப்போ பிறகு என்கிட்ட, ஒருவேளை லேடி பின் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் இளவரசி, அனினோ அவாய்ட் பண்ணுறாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. நான் கொடுத்துட்ட எல்லா ஃபுட்டும் திரும்ப வந்தது. அதை பார்த்து நான் பிரிக்கிட்ட, ஏன் இந்த ஃபுட் அவளுக்கு பிடிக்கலையா, வேறாவது நல்லா செஞ்சு தரட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு பிரிக்கோ, இளவரசி என்ன சொன்னாங்கன்னா சாப்பாடு இளவரசி என்ன சொன்னாங்கன்னா ஃபுட் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட, நீ சாப்பிட்றதுல என்ன கஷ்டம்னு கேட்டேன். அதுக்கு பிரிக்கோ, இளவரசி என்ன சொன்னாங்கன்னா லேடி பின்னையே வந்து கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள வச்சா. தீவிர பிடிச்சது எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. அடுத்ததா நானே அவளை பார்க்க போனேன். இளவரசி நானே வந்துட்டேன்னு சொன்னேன். அப்போ இளவரசி என்கிட்ட, நீ என்ன அவாய்ட் பண்ணுறியான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட, நானா இல்லையே என்ன. அப்போ வேணும் முறைச்சலா. நான் கிட்ட, இளவரசி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவன் நீனு சொன்னாளா. அதுக்கு நான் கிட்ட, புரியல என்ன. இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ என்னை அவாய்ட் பண்ணலன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட, அப்போ நீ ஏன் என் ஃபுட்டு கொண்டு வந்து பரிமாறல, அப்புறம் ஏன் எனக்கு கம்பெனி கொடுக்கல, நான் எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக கேட்டாளா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நின்றுட்டு, எனக்கு உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல வரிசை, பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஸோ நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொண்டு வரேன். தென் அடுத்ததா அவளுக்கு என்ன சாப்பிட வேணும்னு என்கிட்ட சொன்னான். ஓகே நான் எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி போனேண்ணா. அப்போ அவள் ஒன்றும் இல்லை வேண்டாம் கொண்டு வந்தான் எஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போனேன். அடுத்ததாக ஃபுட் எடுத்துன்னு வச்சுட்டு, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவளோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பித்தா. பிடிச்சிருக்கான்ற மாதிரி நான் அவளை பார்த்தேன்னா. அப்போ அவள், பின் நீ செஞ்சு கொடுக்குற ஃபுட் எல்லாமே எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் போனேன்னா. நில்லுன்னா என்னன்ற மாதிரி திரும்பினேண்ணா. வந்து உட்காரு, உனக்காக சேர்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன், இது உனக்கும் ஃபேவரட் டிஷ் தானேண்ணா. அப்போ நான் அவகிட்ட, அப்போ இந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண என்னை கேட்டது எனக்காகவான்னு கேட்டேன். இதை அப்போ சிரிச்சுக்கிட்டே மேபி அப்படின்னாலா.
அதுக்கு நான் கிட்ட ப்ளீஸ் உங்கள் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, அதை போய் பண்ணணுன்னு. அவன் இல்லைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டேன். அப்போது ஈவினிங் ட்ரீட் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன்னு. இல்லாடி பின் செய்கிற ஃபிஷ் பப்ஸ் வேணும். நான் அவகிட்ட ஸ்டீம் வேணுமா இல்லை ஃப்ரைடு வேணுமான்னு கேட்டேன். ஓ எனக்கு அப்போது ஸ்டீம் தான் வேணும். ஸ்டீம் தான் உடம்புக்கு நல்லது ஃப்ரைடை விட. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி போனேன். அடுத்ததா நான் ஃபிஷ் பப்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இதை நானே செஞ்சேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வச்சேன். ஏன் எனக்கு ஊட்டிட மாட்டியான்னு கேட்டா. என்னன்னு கேட்டேன்னா, அதுக்கு அவ என் 2 கையும் புக்கு பிடிச்சிட்டு இருக்கு, இப்போட சேவை எனக்கு தேவை, ஊட்டி விடுன்னு சொல்லி அவள் ஆய திறந்து காட்டினாளா. தென் அதுக்கப்புறம் நான் ஃபோக் எடுத்து அந்த பப்ஸை குத்தி அவளுக்கு எடுத்து ஊட்டி விட போனேன்னா என்னால் அவளை பார்க்க முடியல. நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே அவளுக்கு ஊட்டி விட்டேன். அவள் பப்ஸை சாப்பிடாம என் விரலை பிடிச்சி கடிச்சா. இளவரசி என்னோட விரல் என்ன, இந்த ஃபிஷ் பப்ஸும் நல்லா தான் இருக்கு, இன்னொரு பைட் சாப்பிட்லாமான்னு கேட்டா. ஏய் என்னடா கண்ணாலே செடியூஸ் பண்ணுறா. அவள் பப்ஸை கடிச்சு சாப்பிடாம என் விரலை கடிக்க வந்தாளா. நான் டக்குன்னு என் கையை எடுத்துக்கிட்டேன். இந்த சீனெல்லாம் சிங்கிளாக பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குடா. இந்த மாதிரி எத்தனை சிங்கிள் இந்த மாதிரி சீனை பார்த்துட்டு கஷ்டப்பட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பிரேக்கப் ஆனவங்க இப்படிலாம் இருந்துட்டு இப்போ நம்ம சிங்கிள் ஆகிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைடா இந்த மாதிரி சீனை தான் நான் இப்போ கரண்ட்டில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸோ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் இந்த பக்கம் திரும்பி நின்று இருந்தானா. அவன் மேல் பட்டனை மட்டும் போடாமல் என் பக்கம் திரும்பி ட்ரெஸ் எப்படி இருக்கு பிரெட்டியாக இருக்கான்னு கேட்டா. எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு வச்சு எஸ்சியை பார்த்துட்டு இருந்தானா. ஒரு பெண்ணு கூப்பிட்டாளா. நான் டக்குன்னு நிமிந்தேன். என்ன எதையோ ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டாளா. நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இல்லை இளவரசி மேல் பட்டன் ஓப்பனில் இருக்கு, இல்லை நெக் லைன் ரொம்ப கீழே தெரியுதுன்னு. அதுக்கு அவ கீழேயான்னு கேட்டா. ரொம்ப கீழேன்னு. இப்போ அப்படின்னு சொல்லி இன்னொரு பட்டனை கேட்டிட்டு கிட்ட வந்தாளா. நான் தான் ஒரு பட்டன் திறந்துருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இன்னொரு பட்டனை திறந்துக்கிட்டு வரீங்க. அதுவா நீ சொன்ன அளவுக்கு அப்போ லோவா இல்லை அதான் என்னால. அப்போ நான் கிட்ட நீ கூச்சமா இருக்கு, நீ தான் வச்சக்கண்ணை எடுக்காம பார்த்துட்டு இருந்தியே, அதான் நானே இதை ஈஸியாக்கிட்டேன். நான் வேணா இன்னொரு பட்டனை ஓப்பன் பண்ணுவான்னு கேட்டாளா. அப்போ அங்கேருந்து நான் போனேன்னா அப்போ என் கையை பிடிச்சா. நான் அவகிட்ட என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து நான் ஓடி போயிட்டேன். என் சித்தி என்கிட்ட வந்து அணினுக்கு சிறப்பு பாடி மசாஜ் செய்ய சொன்னாங்க. அது கேட்ட உடனே இல்லை புரியல, என்னது பிரின்சஸ் அணினுக்கு பாடி மசாஜ் பண்ணுமா. அதுக்கு என் சித்தியோ எனக்காக நீ பார்த்து பிள்ளைன்னு கேட்டாங்க. அப்போ நான் பயங்கர ஷாக்கோட ஆனால் சித்தி ஆனால் பிரிக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆனால் இளவரசிக்கு ஒரு சர்வன்ட் தன்னோட பாடியை டச் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. அவங்கள டச் பண்ண உன்னை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு ஷினோ பிரின்சஸ் பேட்மிக்காக எதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அவளுக்கு பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு போனேன். அவளை மசாஜ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அவங்க மேலே ஒரு க்ளோத்தை மட்டும் போட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா அவங்களுக்கு பாடி மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு அந்த பக்கம் நீ பார்த்துட்டு இருந்தா எப்படி நீ சிறப்பு மசாஜ் பண்ண முடியும், என்னை பார்த்து மசாஜ் பண்ணியிருந்தா. ஆமாம் அது சொல்கிறது கரெக்டாக, என்னால் அவளை பார்க்க முடியல. நான் ஆப்போசிட்டில் திரும்பிக்கிட்டு தான் அவளுக்கு பாடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி இளவரசின்னு சொல்லிட்டு அந்த துணி என்ன கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுட்டு நான் பாடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு அந்த துணி என்ன கீழே இறக்கி விட்டாள். அப்போ நான் அந்த துணியை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அதை கரெக்டாக மேலே எடுத்து போத்தினேன். நீ தானே சொன்ன என்னை பார்க்க ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்குன்னு, என்னன்னு அவன்கிட்ட இன்னும் ஃபெமிலியர் ஆக்க பார்க்குறேன். அப்போ தான் அவனுக்கு ப்ரௌனிங் டிசைன் என்னன்னு தெரியும். பேசுகிறதான் கேட்டுட்டு அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல. உடம்பல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போனேன்னா அப்போவ நீ மட்டும் போய் எழுந்து போனேன் அதை ஃபுல்லாக விளக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த துணி எடுக்க போனாலா. நான் டக்குன்னு போத்தி விட்டு ப்ளீஸ் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போத்தி விட்டுனா. அப்போ என்னை பார்த்து சிரிச்சா. நான் அவகிட்ட நீங்கள் இந்த மாதிரி என்னை டீஸ் பண்ணீங்கன்னா உங்களை பார்க்க நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். அவன் இந்த பக்கம் திரும்பி படுத்து என்னை பார்த்து சிரிச்சாளா. அங்கேருந்து எழுந்து போனேன். அப்போ என் கையை பிடிச்சி எடுத்து அவன் மேலே படுக்கிற மாதிரி பண்ணா. யாரடி சொன்னா அவனை நான் டீஸ் பண்ணுறேன்னு. நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப சீரியஸான்னு சொல்லி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ண போனேன். சார் அப்போ அங்கேருந்து நான் ஓடி போயிட்டேன். அங்கேருந்து ஓடுறத பார்த்துட்டு இளவரசியோ சிரிச்சிட்டு இருந்தேன். நானும் ரூமுக்கு நடந்து போயிட்டு இருந்தேனா. அப்போ பிரிக் என்ன பார்த்து நடிப்பேன் என்னாச்சு உங்களுக்கு உடம்பு கிடப்பது சரியில்லையா, ஏன் அவங்க முகம் இவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு கேட்டா. அப்போ நான் அவகிட்ட பிரின்சஸ் அனின்னு திரும்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப மோசமாக குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அவன் பிரிக் என்ன ஸ்டாப் பண்ணி நடிப்பேன் எப்படி நாட்டியான்னு கேட்டா. அவள் இப்படி பண்ணுறதால என்னோட ஹார்ட் பீட் பண்ணுறதை நிறுத்தி வெளியவே வந்து விழுந்துரும் போலன்னு நான். அப்போ என்னது உங்கள் ஹார்ட் பீட் ஆக மாட்டேதா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு நான் கிட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போயிட்டேன். பிரிக்
உன்னோட பிரின்சஸ் கிட்ட சொல்லு, என்னால் நாளையிலேருந்து சேப்பர் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போனேனா ஏழடி பின்னு கேட்டாளா. அதுக்கு நான் கிட்ட யூனிவர்சிட்டிக்கு போகணும், யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், அவளை விட்டு நான் தள்ளி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போக போனேன். சாரிங்க நீங்கள் போகலாம், ஆனால் அவங்கள விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரிக் பார்க்குறா. மேபி அவன் மைண்டஸாக கூட இருக்கலாம், பார்க்குறவங்களோட மைண்டஸும் கூட இருக்கலாம். ப்ரிக் போய் நான் சொன்னதே அவகிட்ட சொன்னாளா, உண்மையிலே அவள் யூனிவர்சிட்டி போகிறது அவ்வளோ மஸ்டான்னு கேட்டா. அதுக்கு ப்ரிக் ஆமாம் இளவரசி, நான் ஏதாவது லேடி பின் கிட்ட சொல்லணுமான்னு கேட்டா. அவன் ஒன்றும் இனிமேல் நான் பார்த்துக்க வேண்டாம், அப்புறம் என்னை பற்றி கவலைப்பட வேடான்னு சொல்லி அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போனாங்க. இவ்வளோ சரிங்களா வரிசைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னா. அவ எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையான்னு கேட்டேன். இல்லை லேடி பின், அவங்க அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்க என்ன. ஆமாம் லேடி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், ஃபீல் ஃப்ரீயா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது இளவரசி உங்களை பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னா. அது கேட்டேனா இப்போதான் எனக்கு ரிலீஃபாக இருக்கு. எனக்கான டைம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி நான் காய்கறி வெட்டினேன். ஆனால் அது அப்படி இல்லைங்க, காலையில் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். இல்லையே ஏதோ தப்பாக தோணுது, திடீர்னு வந்து பின் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி அவன் நிற்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்பாடா, அட்லீஸ்ட் அவளை நான் இன்னைக்கு பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறினேன். வெளியே சுற்றி பார்த்துட்டே உள்ளே ஏறினேன். ஆனால் காருக்குள்ளே பார்க்க மறந்துட்டேன். காருக்குள்ளே ஏறி உட்காந்தா என்னை பார்த்து சிரிச்சுட்டு அவன் காருக்குள்ளே ஏறி உட்காந்தாங்க. ஆனால் காருக்குள்ளே வரந்தா நானும் அவன் கூட வரவான்னு கேட்டான். நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்ன நினச்சேன்னா, நான் ஃபீல் ஃப்ரீயா எனக்கு பிடிச்சத பண்ண சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் நான் உன்னை தனியாக விடுவேன்னு சொல்லவே இல்லையன்னா. அதுக்கு நான் அவகிட்ட ஆனால் இனிமே நான் அவளை பற்றி கவலைப்பட வேணான்னு கூட சொன்னீங்களேன்னு. நீ சொல்கிறது கரெக்ட் தான், இப்போதுலேருந்து நான் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன். பட் இளவரசி என்னோட ரிப்போர்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணணும், ஸோ என்னால் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க முடியாதுன்னு. அது இளவரசியோ நான் பிரின்சஸ் பேட்மிக்கா கிட்ட ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டேன், என்னை நம்மள நீயே போய் அவங்க கிட்ட கேட்டுக்கோயேன்னு சொன்னான். அடுத்ததா நாங்கள் 2 பேரும் ஒன்றா காலேஜ் போனோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணிக்கிட்ட ஏய் இது எனக்கு புரியலடி அப்படின்னா. அதுக்கு அவள் அதை பார்த்துட்டு இது கரெக்ட் இல்லைன்னா. அப்புறம் அவன் சன்னிக்கிட்ட ஏய் இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டான். ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், எனக்கு ஏதோ ஒரு கூஸ்பம் மாதிரி இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை யாரையோ உங்களை கண்காணிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா பிரின்சஸ் அனின்னு அவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா. நீ கேளுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி செய்ய கட்டிட்டு இருந்தா. பின் எங்க கூட சேர்ந்து உன்னால இந்த ரிப்போர்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நாங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டோம், நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய இப்போ நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னா. அப்போ இளவரசியா டோன்ட் வரி, என்னை பற்றி யோசிக்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னா. அப்போ இவனோ அப்படி சொல்லாதீங்க இளவரசி, எனக்கு தெரியும் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு. சன்னியோ எஸ் இளவரசி, இது எங்ககிட்ட விட்டு போங்க, நாங்களே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா. இதனோட நேனின்னு என்கிட்ட வந்து தேங்க்யூ ப்ளீஸ் என் வீட்டை பாட்டை நீங்களே கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின் வா போலாமான்னு கூப்பிட்டா. நின்ன அதுக்குள்ளே என் பொருள் எல்லாத்தையும் அவள் எடுக்க ஆரம்பிச்சாளா. நீ வேறு வழியே இல்லை, அவள் கூட எழுந்து போனேன். நாங்கள் 2 பேரும் போனதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஃபீல் ஃப்ரீயாக அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இது யாவது சீரீஸில் அந்த குக் பண்ணுற சீன் மாதிரியே இல்லை, ஷெஃப்பும் அப்படி தானே ஃபீல் பண்ணுவார். ரொம்ப கோவமாக நான் நடந்து போயிட்டு இருந்தேனா. அப்போ அவள் பின் என் மேலே கோவமான்னு கேட்டா. நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணுறத எப்போ நிறுத்த போகிறீங்க, இளவரசி எனக்கும் ஒர்க் இருக்குன்னு. அதுக்கு இளவரசியோ நான் இங்கே தனியாக இருக்கேன், எனக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, டெய்லி லைஃப்பில் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இப்போ நான் வைக்கிட்டேன், பட் நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இல்லைன்னு. நான் திரும்ப இங்கிலாந்து போகிறதுக்குள்ளே என்னால் எவ்வளோ டைம் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைமையும் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் இது உனக்கு தொந்தரவாவோ கஷ்டம் கொடுக்குறதாவோ இருந்துச்சுன்னா ஐம் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போனான். அடுத்ததா நான் தனியாக உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். இளவரசியை காணாமன்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ கோய் என்னை பார்த்துட்டு நான் கேள்விப்பட்டேன் பிரின்ஸ் டெராரியோட பொண்ணு உங்ஃபா நம்ம இளவரசி அலிசாவை மீட் பண்ணுறதுக்காக மெயின் பிளேஸ்க்கு வந்திருக்கான்னு கோய் சொன்னா. அப்போ நான் அவகிட்ட கோய் திடீர்னு யாரை என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை உங்களோட கண்ணு பிரின்சஸ் அனினே தேடிட்டு இருக்குன்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட அவ்வளோ வெளிப்படையாவா தெரியுதுன்னு கேட்டேன். ஆமா லேடி பின், இதே மாதிரி உங்கள் கழுத்தை திருப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும். ஆமா பின், இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா. அப்புறம் நான் கிட்ட ஓ கசினை வெல்கம் பண்ணுறதுக்காக பிரின்சஸ் அனின் மெயின் பிளேஸ்லேயே இருக்காங்களா, அதனால தான் இன்னைக்கு அவங்க லோட்டஸ் பிளேஸ்க்கு வரலையான்னு கேட்டேன். ஆமாம் லேடி ஆமான்னு சொன்னாலா. அதை கேட்ட உடனே எனக்கு அவளை பார்க்காததால ரொம்ப வருத்தமாச்சு. தேடி வந்தால் அடித்து துரத்த வேண்டியது, இல்லைனா வருத்தப்பட வேண்டியது. இந்த பொண்ணுங்களுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. மைண்டு வைஸ் கண்டுக்காதீங்க. பிரின்ஸ் கிட்ட உங்ஃபா உட்காந்து பேசிட்டு இருந்தா. அப்போ அனினோ அவங்கள மீட் பண்ண வந்தாங்க. அனினோட அண்ணா உங்ஃபா உனக்கு நான் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி மறக்கும், பிரின்சஸ் டெராரியோட பொண்ணு லேடியும் உங்களுக்கு இவங்களை ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. லிட்டில் பிரின்சஸ் எப்படி எனக்கு மறக்கும், ரொம்ப நாட்டியா
அண்ட் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டா. ஆனால் என்னால் நம்பவே முடியல. இளவரசி நீங்கள் இவ்வளோ அழகாக மாறுவீங்கன்னு என்னால் நம்பவே முடியலன்னாங்க. இதான் மட்டும் இப்போ பின்னு கேட்கட்டும் அவளே வேற மாதிரி ஆயிடும். இது காம்ப்ளிமெண்ட் தானே பிரின்சஸ் ஹனின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்களா? அதுக்கு அவங்க அண்ணனும் எடையும் நீங்கள் சொல்கிறத நானே ஏற்றுக்கிறேன். சின்ன வயசில் இருக்கும்போது குரங்கு மாதிரி நாட்டியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. உங்கஃபா அனின் கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க மெயின் பிளேஸோட பில்டிங் உங்களோட பிளானாமே உண்மையாலுமே நீங்களே அதை டிசைன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. உண்மையிலே நீங்களும் அதை பண்ணீங்க, உங்கள் பிளேஸை எனக்கு நீங்கள் காட்டுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அனினோ அது என்னோட ப்ளஷர் அப்படின்னு அனின்னு சொன்னாளா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் நீ எவ்வளோ கூப்பிட்டு போயேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்ஃபாவுக்கு ஹனினை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹனின் உங்ஃபாவை அவள் இடத்துக்கு கூப்பிட்டு போனா. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, வாமாவும் இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான ஹனின்னு கேட்டா. ஆமாம் இளவரசி, உங்கள் அப்பாவோட பிளேஸ் ரொம்ப கிராண்டாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்குது. பட் அது ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் லைக் ஹோம் மாதிரி. பட் அதை ஒரு ஆர்கிடெக்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்கியாகவும் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னான். இல்லைண்ணா அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அனினோ அப்படிலாம் இல்லை, இப்போவுமே அவங்க அப்பாவோட வீடு ஒரு ஸ்டன்னிங் பியூட்டியாக இருக்கும்னாங்க. ஹே இதை வீடை சொல்கிறீங்களா இல்லை அவங்க பொண்ணை சொல்கிறீங்களா? இல்லை ஒரு சனின்னு யாரை சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட டர்ட்டி மைண்ட் என்ன சொல்லுதுன்னா உங்ஃபாவை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஷோஃபாலே உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இது இங்கிலீஷ் டீ, இது நான் லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரெடி உங்ஃபா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா. அதுக்கு உங்ஃபாவோ தேங்க்யூ இளவரசின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிக்க ஆரம்பித்தாங்க. இளவரசி இந்த டீ ரொம்ப நல்லா இருக்கு, இளவரசி இந்த டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்டு இளவரசியோ அப்படியான்னு கேட்டாங்களா. அதுக்கு அவங்களோ ஆமான்னாங்க. அதுக்கு உங்ஃபா ஆமாம் ஆமாம் இளவரசி ரொம்ப நல்லா இருக்கு, அது ஏன்னா எனக்காக இதை நீங்களே பண்ணீங்கல்ல, அதனால இது இன்னுமே அழகாக இருக்கு, அதனால இது இன்னுமே டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க. என்ன புகழறீங்களான்னு கேட்ட உடனே இல்லை இளவரசி நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கு, பட் ஹானஸ்டாக சொல்கிறேன் நல்லா இருக்குன்னு உங்ஃபா சொன்னாங்க. இப்போ உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்ட உடனே உங்ஃபா சம்டைம் ஓகேவா தான் இருக்காரு, ஆனால் சில டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இளவரசி. என்ன எங்கள் அம்மாவால் உங்கள் அண்ணா கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கள் அப்பா பக்கத்துலேயே எங்கள் அம்மா கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொன்னான். அதுக்கு அனினோ நான் இப்போ தான் வந்தேன், டைம் கிடைக்கும் போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறேன்னு இளவரசி சொன்னாங்க. டைம் கிடைக்கும் போது வாங்க, நானும் எங்கள் வீட்டை சுற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அனினோ தேங்க்யூ லேடி உங்ஃபா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டீப்பாக பேசிட்டு இருந்தாங்களா. அனின் இது உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி பூ கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதான் டிஸ்டர்ப் பண்ணுறதா நினச்சிட்டீங்க இளவரசி, இங்கே கெஸ்ட் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, இன்னொரு டைம் வரேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகப்படனா. அப்போ அனினோ லேடி பின் இங்கே வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. லேடி உங்ஃபா இது லேடி பின், லேடி பின் இது உங்ஃபான்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரூவ் பண்ணாங்க. நானும் அவங்களுக்கு குட் மார்னிங் சொன்னேன், அவங்களுக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பைன் பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் இளவரசிக்கிட்ட கேட்டு இந்த பிளேஸை நான் பார்க்க வந்தேன் லேடி பின். இதை பார்க்கும்போது இல்லைம்மா உன் புருஷனால அவனை பார்க்கல, உங்கள் வீடு அழகாக இருக்குது அதான் பார்க்க வந்தேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்குது. என் மைண்டுக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோண்டான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி கரைக்குள்ளே போகலாம். சரி இளவரசி நான் கிளம்புறேன். நீங்கள் யாக்கோட் போகிறதுக்காக உங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணணும், டேமுக்குள்ளே போகணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ அனினோ ஓ இதனால தான் என் அம்மா இங்கே வா அங்கே வான்னு சொல்லி என்னை கூப்பிடலையா, இப்போதான் எனக்கு தெரியுது, ஆல்ரெடி அவங்க மருமகளை அவங்க கூட வெளில போகிறதா கூப்பிட்டுருக்காங்க போல. தாய் மருமகன் சொன்னே வெக்கப்படுறா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வெக்க கலந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி கோவம் ஆத்திரமா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இளவரசி நான் இப்போ கிளம்புறேன், உங்களை இன்னொரு டைம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனேன். இப்போ பின்னோட மைண்டா சொல்லட்டோமா, நீ இப்போ வந்ததே தப்பு, இன்னொரு டைம் பேர் வரப்போறியா, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுருந்தா. அப்புறம் எங்கள் 2 பேருக்கு பாய் சொல்லிட்டு உங்ஃபா அங்கேருந்து கிளம்புனாங்க. அவள் பாய் சொல்லிட்டு என் பக்கம் திரும்பினாளா. உங்களை பார்க்கும்போதே தெரியுது அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு, நீங்கள் அவங்க கூட யாக்வார்டுக்கு போகக்கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு அவ யார் சொன்னா நான் யாக்வார்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு, எனக்கு உன் கூட இருக்கதான் ஆசை, எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா. அதுக்கு நான் அவகிட்ட ஷியோரான்னு கேட்டேன். ஷியோரா நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் அவங்கள வந்து வெல்கம் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னேன். அதுக்கு அவ அது உண்மையிலேயே என் கசின் உங்ஃபா மட்டும்தான் என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கான்னு சொன்னான். போடின்ற மாதிரி அங்கேருந்து நான் திரும்பி உள்ளே போயிட்டேன். அப்புறம் நான் அந்த பூ எடுத்துட்டு நின்றேனா, அவள் என்கிட்ட வந்து என்னது இதுன்னு கேட்டா. என்னது இது, நேற்று நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டு இதை எனக்கு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு ஞாபகம் இருக்கு,
உங்களுக்கு பூக்கள்லேருந்து வர வாசனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நானே இது உங்களுக்காக கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இது நீங்கள் பாத்ரூமில் வச்சிங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஸ்வீட்டான அரோமாவையும் கொடுக்கும். அதை கையில் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதை கையிலே போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி அவள் கையில் போட்டுக்கிட்டா. அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் எங்கே இதை வச்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இல்லை வரிசை அங்கேயே வச்சுக்கோங்கன்னு மேலுமேன்னு கேட்டுட்டு என் தலையில் வச்சுட்டு நான் இங்கே தான் இதை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னா. இப்போ நான் அவகிட்ட நீங்கள் ரொம்ப நாட்டியாக இருக்கீங்கன்னு சொன்னேன். இந்த பூ அங்கே இருந்ததை விட உன் தலையில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னா. அப்போ நான் அவகிட்ட இதை நானே கட்டினேன்னு சொன்னேன். அப்படியான்னு கேட்டா உனதுன்னா இது என் கண்ணுக்கு இதை வச்சிருக்க வரைக்கும் மற்ற எல்லாத்த விட எனக்கு ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்லி என் தலையில் இருந்த பூ வாசனையை வந்து பார்த்துட்டு இருந்தா. இந்த பூலேருந்து வர வாசனை ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனால் அதை விட உன் கண்ணை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லி என் கண்ணத்தில் கிஸ் பண்ணா. இதோட 3rd எபிசோட் முடியுது. 4th எபிசோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃபேமிலி, பாய்.